ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். என்னோட ரிலேட்டிவோட ஹோம் தான். ஸோ எல்லாருக்குமே வீடுன்றது கனவு. அதே மாதிரி நம்ம ஓன் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து கனவு இல்லம் மாரி தாங்க. அந்த வீட வந்து நம்ம பார்த்து பார்த்து வச்சுருப்போம். ஸோ அதில எந்த அளவுக்கு நம்மளால டெக்கரேட் பண்ண முடியுமோ, அதை எவ்வளோ நீட்டா வச்சுருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வச்சுருப்போம். அதே மாரி தான் இவங்க வீட்லயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த கிரானைட் தான். ஸோ கிரானைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நான் ஹோல் வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் உங்க வீட்ல நீங்க இப்ப தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்படி அந்த வீட வந்து இன்னும் அழகாக்கலாம். அ நம்மட்ட இருக்கிறத வச்சு எப்படி இன்னும் நல்லா மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா. என்ட்ரன்ஸ்ல எடுத்தோனே நெறைய பேருக்கு வந்து செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா என்னது பிளேஸ் இருக்காது. அதுக்கான இடம் இருக்காது. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி கொஞ்சமா கார்டன் ஏரியாவுக்கு விட்டு அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. அது வந்து இது கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவா, ஸோ அதனால நம்ம செடி எதுவும் வச்சா, அ ஸோ மாடு ஏதாவது சாப்பிட்ரும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அந்த வலை இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா? அதே மாரி இவங்களும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த இத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுத்தி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதையும் எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னா, அழகா வுட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் பண்ணி இத அவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இத எல்லாரும் யோசிப்பீங்க, எப்படி உள்ள போய் தண்ணி விடுவோம் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த பைப் லைன் மாரி செட் பண்ணி இந்த பைப் லைன் இருக்கு இல்லையா? அந்த பைப் லைன் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச போட்டோனே அதுலேருந்து தண்ணி வரும். அந்த செடிக்கு போக ஆரம்பிச்சுரும். ஸோ அவ்வளோ கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ல ஒவ்வொன்னுமே பார்த்து பார்த்து அழகழகா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயும் வெளியில எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ உள்ள எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்ல அழகா செடி வச்சு வெத்தலை அந்த கொடி ஒன்று சைடில் இருக்குது. இங்கிட்டு ஒரு செடி வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா, எல்லாமே இவங்களா ஓனாக பண்ணது தான். டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அவ்வளோ அழகா வச்சுருக்காங்க. இந்த லைட்டிங் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் எரியும்போது மேலே இருக்கிறது சுத்துங்க. இந்த பாட் எல்லாமே அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்க இருங்க மேலே அப்படியே சுத்துறதாம்மா. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சுத்தும். இது சுத்தலை, அதனால நாங்கள் சுற்றி விட்டுட்ருக்கோம். இந்த பாட்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி அவ்வளோ வால் ஹேங்கிங் மாதிரி எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸே. நம்ம வந்து நம்ம வீடு அப்படின்னும்போது ஒன்று நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் டிசைனிங் எல்லாமே அவங்களா பண்ணது தான். ஒரு ஆர்க்கிடெக்ட்டோ அந்த மாதிரிலாம் யாரையும் வச்சு பண்ணலை. எல்லாமே இவங்க டிசைன் தான். இவங்க ஆல்ரெடி கிரானைட் ஃபீல்டில் இருக்கனால ஸோ ஃபுல்லாகவே கிரானைட்டில் இந்த ஹார்ட் ஷேப் எல்லாமே அவங்க தான் போட்டிருக்காங்க. வெளியில பார்த்தோம் இல்லையா, ஒரு வுட் ஒர்க் அதே மாதிரி பண்ணி அதில் ஹார்ட் ஷேப் கொண்டு வந்திருக்காங்க கிரானைட்லே. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே இது ஒரு லுக்காக இருக்குது. அது வெளியில் இந்த இதில் வச்சுருக்கும் போது இன்னும் வந்து இந்த வராண்டா பிளேஸில் இது இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு ரூம் தான். சிம்பிளா இருக்கும். ஆனால் அது அவ்வளோ அழகா வச்சுருப்பாங்க. இந்த ஹால்லே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைக்கிற மாதிரி, ஃப்ளவர் வாஷ் வைக்கிற மாதிரி எல்லாமே அந்த இதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவுமே கிரானைட் தாங்க. இந்த கிரானைட் கலர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஷோகேஸும் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு உள்ள வீட்டுக்குள்ளே போனோன்னே நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க டாட்டர்ஸோட பிக்சர் போட்டு இந்த கிரானைட்ல அழகா பண்ணி நடுவில் அந்த பிக்சர் வச்சுருக்காங்க. பாருங்களேன், இது கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ அழகா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே ஒவ்வொன்று செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை வரும். இங்கே கீழே அது வச்சுருக்காங்க இல்லையா, அதுவுமே கிரானைட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேக் சைடு இருக்கிறது கிச்சன். நான் கிச்சன் ஃபுல்லாக கவர் பண்ணல, ஜஸ்ட்டு வியூ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு தியேட்டரில் இருந்த ஃபீல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட டிசைன்ஸ் தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆர்க்கிடெக்சர்லாம் யாருமே வந்து இந்த டிசைனிங்லாம் ஒன்றுமே பண்ணலை. இவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த மேலே உள்ள டிசைன் மட்டும்தான் ஆர்க்கிடெக்ட் பண்ணது. ஸோ இந்த டிசைன் எல்லாமே அவங்களா பண்ணது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நம்ம கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இங்க பாருங்க அழகா நெறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்ப்போம் இது வந்து ஒரு அந்த இப்போ வந்து ஸ்டிக்கர் மாரி ஒட்டுறாங்களே அந்த மாரி நெனைப்பீங்க, கிடையாது. இது வந்து நார்மல் வால்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளைல ஒட்டி அழகா இருக்கு. ஸோ கீழ மட்டும் இல்லங்க, மேலேயுமே அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்லாம் எதுவுமே எடுக்கல. இருந்தாலுமே அந்த போற அந்த ம வேல வந்து எல்லாமே நெறைய அழகழகா பண்ணி வச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இத வந்து நம்ம மல்டி பர்ப்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கலாம், இல்லன்னா அயர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். வாங்க நம்ம மாடிக்கு போலாம். மேல என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கீழ இப்படி இருந்தா மேலேயும் எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த மேலே வந்தோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியான்றனால நம்மளுக்கு நல்லா வந்து ஏர் இங்கே வரும். நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி இங்கே வர என் ஹஸ்பண்ட் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீ டிசைனில் போட்டு அந்த லீஃப்க்கு இன்னும் கலர் கொடுக்கல, இன்னும் பெட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்தா இன்னுமே அழகாக இருக்கும் இந்த வீடு பார்க்குறதுக்கு. இந்த வால் டெக்கர் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம எல்லாமே வாங்கி வாங்கி வைப்போம். ஆனால் இவங்க எல்லாமே அந்த கிரானைட் கல், அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் டிசைனில் அப்படியே பண்ணது தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே வச்சது இன்னும் ஹைலைட்டாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து படி ஏறினோன்னு இருக்குது. வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள், பால்கனி சைடு வந்துட்டோம். ஸோ பாருங்கள் இந்த ஏரியா. ஸோ ஏரியா ஃபுல்லாக லாஸ்ட்டாக வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு மேலே பிளான்ட் வைக்கிறதுக்காக ஐடியா பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஹவுஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது இவங்க வீடியோ பார்த்தா ஒரு அழகாக இருக்குது. இதுலேயும் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரோஸ் செடி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வியூஸ் வந்து அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நான் இப்போ டிஸ்டன்ஸில் இருந்து இது காமிக்கிறேன். மேலே பாருங்களேன், லைட்டிங் அப்படியே செட்டிங்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலே அவ்வளோ லுக்காக இருக்குது. வாங்க மேலே போகலாம். இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே வந்து ஒரு ஷெட்டு தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இனிமேல் ஒரு கிரானைட் கல்லில் ஒரு ஜாடி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே போகிறாங்களே அவங்க தான் ஹவுஸ் ஓனருங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து சிட்டிங் பிளேஸ்க்காக நம்ம ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கிரானைட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது டிஸ்டன்ஸில் நம்ம மேலேருந்து இதை பார்க்கும்போது இதோட வியூஸ் அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா நம்ம ஈவினிங் டைமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த பிளேஸ் வந்து. இப்போ வியூஸ் காமிக்கிறேன். இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் பறவையில் தாங்க இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், பறவை முனியம்மா அவங்கள தெரியும். ஸோ அவங்க இருந்த ஊர் தான். இப்போ அவங்க இல்லை. ஸோ அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இது கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், கிரானைட் கல்லில் உரல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை உருட்டி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பால் கிடையாது. அதுவுமே அந்த கிரானைட்டில் செஞ்ச பால் தான். இதில் தூக்கி வச்சு பார்த்தோம். ஸோ என்ன இதை சரி தனியாக தூக்கி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அவ்வளோ வெயிட்டுங்க, பயங்கர வெயிட் இருந்தது. இங்கே பாருங்கள், தூக்க முடியல. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தூக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட் வியூவில் பார்ப்போம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு. செட்டிங்ஸ்லாம் போட்டு இங்கே பாருங்கள், லைட்லாம் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வீடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட் வந்து கலர் கலராக மாற்றி மாற்றி மல்டி கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.